இந்த அம்மா வந்து வாராகி அம்மனை பார்த்து இந்த அம்மா வழிபட்டு அம்மாவுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதை நீங்களே கேளுங்க. சொல்லுங்கம்மா. வராகி வந்து கார்த்தி 1லேருந்து எங்கள் வீட்டுக்கார் மாலை போட்டார். அந்த கார்த்தி 1லேருந்து நான் வராகி வந்து ஒரு இதுக்கு கோயிலுக்கு போனால் அந்த இடத்துல அம்மா வராகி தெரிஞ்சாங்க. அந்த அம்மாவாக நான் வந்து அவளை வச்சு என்னாலும் வச்சு பூஜை பண்ணணும்னு நினச்சேன். என்னோட வந்துட்டாங்க. அவளை வச்சு நான் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பஞ்சமி, நவமி, நான் அமாவாசை, பௌர்ணமி அவளை கொண்டு வரேன். நான் அவள் என் கையால் பானகம் குடிப்பாள். நான் என் கையால் மாதுளம்பழம் ஜூஸ் குடிப்பாள். என் கையால் வந்து இது வேர்க்கடலை அவள் சாப்பிடுவா. அம்மா படம் தான், அவளை படத்தை தான் நான் வச்சுருக்கேன். அவளை கோரிக்கை எனக்கு 1000 பிரச்சனைகளுக்கு என் கடன் பிரச்சனை இருக்குது. என் கடன் பிரச்சனை தீர்த்து கொடுத்துருக்கா. நான் யாரும் நம்மளுக்கு பில்லி, சூனியம், மந்திரம், மாயந்தனா அவள் கையால் போயிட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்கம்மான்னு ₹1 கற்பூரத்தை ஏற்றி சொன்னால் அவள் போயிட்டு திம்சம் பண்ணுவா. அவங்கள வீட்டில் போயிட்டு அவள் தண்டிச்சுட்டு வருவா. வராகி கும்பிடுவோ யாருமே நல்லது தான் நடத்துவாவோ. குழந்த வடிவானவோ வழியில் நான் தூங்குவேன். அம்மா எனக்கு அம்மா இல்லை, அவள் எனக்கு அம்மாவாக இருக்கா. என்னோட பேசுவாவோ. நான் இந்த உலகத்துக்கு நான் வீடியோவோ சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஜூஸ் கடை வச்சுருக்கேன். நான் எனக்கு யாரும் இல்லை, அப்பா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் தம்பி யாருமே இல்லை. எனக்கு அவள் தாயாக இருக்கா, அண்ணன் தம்பியா, ஃப்ரெண்டா எல்லாமே இருக்கா. ஒரு பொண்ணாக என்னை சாதிக்க வைக்க ஒரு கோரிக்கை வச்சா எனக்கு அம்மா நடத்தி கொடுப்பா. அவனுக்கு தேவை ₹1 கற்பூரம். நான் சாமி படம் தான் வச்சு கும்பிட்றேன். என் வீடு கோவிலாக ஆக்கி வச்சுருக்கேன். நான் என்ன கேட்கணும் அதை செய்வேன். அம்மா அம்மா எனக்கு என்ன ஒரு ₹10 பொடியில் கூட செய்வா. யாரும் பார்த்தா எனக்கு செய்வா. என் அம்மா இறந்துட்டாங்க, நான் தான் கொல்லிட்டேன். என் தாய் என்னை நடத்துகிறான். என் தாய் இந்த உலகத்துக்கு நான் காட்டும். அதே மாதிரி உங்கள் வீடியோ இருந்துச்சுல, அதை எப்படி அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க? நான் அதுலேருந்து மீண்டு வந்தேன்னா நான் வந்து 4 பேர் எனக்கு உதவி யாரும் செய்யலை. எனக்கு வீடு எரிஞ்சு போச்சு, எனக்கு யாரும் உதவி செய்யலை. நான் கடன் வாங்கி நான் வீடு கட்டினேன். அந்த கடத்தை வழி காமிச்சான். நான் என் கடத்தை மீண்டு வரதுக்கு வழி காட்டு. அம்மா இதுலேருந்து எப்படிமா மீண்டு அவள் யார் ரூபத்தில் மீண்டு காட்டுறான் ரூபத்தில். நான் அவளை பார்க்கணும். வீடு வாசல் சுத்தமாக இருக்கணும். வீடு வந்து மடி வந்து நல்லா மஞ்சள் தண்ணி போட்டு தான் துடைக்கணும். அவள் வாசல் நம்ம வாசல்லேயே திம்சம் போட்டு உட்காந்துருப்பான். சிம்மாசனம் போட்டு உட்காந்துருப்பான். என் தாய் அத்தனை உருவத்தில் வருவாங்க. நான் அவள் நம்ம வீட்டில் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறான்னா பள்ளி ரூபத்தில் வருவா, பூனை ரூபத்தில் வருவா, சின்ன குழந்தையாக வருவா. நான் அந்த வீடு வந்து மல்லிகைப்பூ வாசனை இருக்கும், சந்தன வாசனை இருக்கும். அது ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை நம்ம வீட்டில் வச்சிருக்க மாட்டோம், ஆனால் இருக்கும். அவன் நம்ம வீட்டில் உலாவரானா. அதனால் இப்போ அந்த அம்மா கும்பிட்டதுலேருந்து நீங்கள் மேலே வளர்ந்து வரீங்களா? மேலே வளர்ந்து வரேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வராகி வச்சு வீட்டில் எல்லாருமே கும்பிடலாம். ஆனால் கவுச்சி மட்டும் செய்யக்கூடாது. கவுச்சி மட்டும் செய்யக்கூடாது. ஏன்னா கவுச்சி செஞ்சால் அந்த அம்மா துடைச்சிடுவான். இந்த அம்மா இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெருங்குளத்தூர், நியூ பெருங்குளத்தூர். எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் அறியாமலே இந்த அம்மா கடை போட்டிருக்கிறாங்க. கடை வச்சுருக்கேன். ஆமாம், நீங்கள் வந்து பார்க்கணுன்னா அனைத்து மக்களும் வந்து பார்த்துட்டு போங்க. தாயை பார்க்கணும்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் படம் வாங்கிச்சுன்னா வீட்டில் வந்து அம்மாவை நேர்லேயே